ஸோ இதோட இது லாஸ்ட் இதில் இது நம்ம ஃபுல்லாகவே படித்தோம் சரிங்களா. இதிலிருந்து எப்படி சார் கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னா, டைரெக்டாக வேல்யூ கொடுத்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. ஓகேங்களா, வேல்யூவை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அவங்க கொஸ்டினில் வேர்டில் எழுதியிருக்காங்க த ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் ஷார்ட்டாக என்னது வேல்யூ மட்டும் கொடுக்குறேன். KF equal to 1.1 into 10 to the power of minus 2 and KP equal to 1.5 into 10 to the power of minus 3 per minute. Okay, per minute அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வாட் இஸ் த K equilibrium? இதான் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ பி சி டி. ட்ரை பண்ணுங்க, எப்படி ஆன்சர் சொல்லணும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் என்னது எல்லாத்துக்கும் புரியணுமா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லுங்கள். என்னது KF டிவைடட் பை KP சரிங்களா. நான் இதை பொறுத்தவரையும் நான் என்ன சொல்லியிருக்கேன், அவங்க இந்த மாதிரி வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னா ஃபார்வர்ட் ரியாக்ஷன் டிவைடட் பை பேக்வர்ட் ரியாக்ஷன் எழுதிக்கோங்க. ப்ராடக்ட் டிவைடட் பை ரியாக்டன் எழுதலாம். ஸோ அது கான்சன்ட்ரேஷன் எழுதும் போது இங்கே என்னது ரியாக்ஷனில் அவங்க ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. என்னது இது ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் ஃபார்வர்ட் ரியாக்ஷன், இது ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் பேக்வர்ட் ரியாக்ஷன். ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்க இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறீங்க. ஸோ KFோட வேல்யூ 1.1 into 10 to the power of minus 2 divided by 1.5 into 10 to the power of minus 3. ஸோ நீங்கள் எதை பண்ணோம் 1.1 divided by 1.5 into 10 to the power of minus 3 போனால் ப்ளஸ் வந்துடும் 10 to the power of 1 சரிங்களா. ஸோ இது என்னது நார்மலாக நீங்கள் யூஸ்ஃபுல்லாக பண்ணுற ஒர்க் தான். ஸோ என்ன கிடைக்கும் உங்களுக்கு வேல்யூ 7.33. ஸோ இதில் ரியாக்ஷன்லாம் கொடுத்து எதோ கொடுத்துருப்பாங்க சரிங்களா. நீங்கள் கரெக்டாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு இந்த இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி ஆன்சர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, நம்ம அப்படியே மூவ் பண்ண போனால் படிக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் ஒரு மாடல் தான். அவங்க வேல்யூ கொடுத்துருவாங்க, வேல்யூலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் K ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்னு கண்டுபிடிக்கிறோம். KC கொடுத்தாங்கன்னா சப்போஸ் தனித்தனி கான்சன்ட்ரேஷன், இப்போ A B இருக்குது சரிங்களா. ஏவோட கான்சன்ட்ரேஷன் 10 to the power of 3, பியோட கான்சன்ட்ரேஷன் 10 to the power of minus 2ன்னு கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் KC அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. என்னது ஆன்சர் ப்ராடக்ட் டிவைடட் பை ரியாக்டன். ப்ராடக்ட் என்ன வேல்யூ வருது 10 power minus 2, ரியாக்டன்ட் 10 power 3. அப்போ KCயோட வேல்யூ என்ன வரும் -5. இப்படி வந்து கண்டுபிடிக்க தெரியும். ஸோ சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க KP கண்டுபிடிக்க சொல்லுவாங்க சரிங்களா. கார்பன் டை ஆக்சைடு கேஸ் இந்த மாதிரி வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ வேல்யூ கண்டுபிடிக்கிறது சிம்பிளாக அவங்க கொடுத்துக்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் ஆன்சர் அந்த வேல்யூ அப்ளை பண்ணி சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ் தான் சரிங்களா. ஸோ இது ப்ராக்டிஸ் பண்ணுன்னா நீங்கள் அதிகமாக மேக்ஸ் என்ன பண்ணியிருக்கணும், தப்பு இல்லாமல் இருக்கணும். சிம்பிளான கொஸ்டின் தான் நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ இதில் எந்த மிஸ்டேக்கும் வரக்கூடாது. ஸோ இதுக்கு அடுத்தது ரிலேஷன் பிட்வீன் KP அண்டு KC. ஓகேங்களா. இப்போ KP KC ரெண்டு இருக்குது. ஸோ ரெண்டு விஷயம் படித்தோமா. KPங்கிறதுக்கான மீனிங் தெரியும் சரிங்களா. Pங்கிறது என்னதுமா ப்ரெஷர் சரிங்களா. KCங்கிறது கான்சன்ட்ரேஷன். ஸோ KC வந்து எந்த பேஸில் இருந்தாலும் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் KC கண்டுபிடிக்கலாம் சரிங்களா. ஸோ என்ன வரும் உங்களுக்கு KC 1 கூட வரலாம். அது வந்து வேறு வேறு பேஸாக இருந்துச்சுன்னா சப்போஸ் சாலிடு லிக்யூடாக இருக்குது, பியூர் லிக்யூடு பியூர் சாலிடாக இருக்குது அப்படின்னா என்ன வரும் உங்களுக்கு KC வேல்யூ 1 கூட வரும். 1ங்கிறது ஒரு வேல்யூ தான். பட் ஆனால் KP என்ன பண்ண முடியாது, நம்மளை சாலிடுலேயும் லிக்யூட்லேயும் கண்டுபிடிக்க முடியாது. ஒன்லி அவைலபிள் எதில் வேலிடாக இருக்கும் கேஸ். இது நமக்கு கிளியராக தெரியும். ஸோ இப்போ இதை ரெண்டை பேஸ் பண்ணி
உங்களுக்கு வந்து இதோட ரிலேஷன்ஷிப் சரிங்களா, கேபி கேசி இதை ரெண்டையும் தொடர்பு படுத்தி என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு டெரிவேஷன் கொண்டு வந்திருக்காங்க. இந்த டெரிவேஷன் கொண்டு வரது எல்லாமே நம்மளோட +2 லெவலில், இந்த +1 லெவலில் நம்ம ஸ்கூலில் படித்த டெரிவ் பண்ணுறது எல்லாமே. ஸோ அது வந்து உங்களுக்கு நீட்டில் கேட்க போகிறதில்ல. ஏன்னா டெரிவேஷனில் இந்த ஸ்டெப் என்ன அந்த ஸ்டெப் என்ன அப்படிலாம் உங்களுக்கு கொஸ்டின் வர போகிறதில்ல. ஃபைனல் ஸ்டெப் என்ன உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ அதிலிருந்து அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு என்னது கொஸ்டின் வந்து டெரிவ் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, கேபி ஈக்குவல் டு கேசி இன்ட்டு ஆர் இன்ட்டு டி பவர் 10 ng சரிங்களா. இப்போ ஆர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் சரிங்களா. இது வந்து இப்போ பிளாங்க் கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லைங்களா, H ஈக்குவல் டு அவகேட்ரா நம்பர் இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி என்னது இது ஒரு கான்ஸ்டன்ட், ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க அவ்வளோதான். இதுக்கு வெவ்வேறு வடிவங்கள் இருக்குது சரிங்களா. ஜூல் மோல் இதோட யூனிட்டு, மோல் கலோரியில் சொன்னாங்கன்னா 2, இதுவே வந்து லிட்டர் ப்ரெஷர் இதில் பேஸ் பண்ணி சொன்னாங்கன்னா இந்த யூனிட் வரும். ஸோ இதோட வேல்யூலாம் நம்ம என்ன எடுத்துருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகும் சரிங்களா. ஸோ இது எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடியது. இது வந்து கொஸ்டின்லேயே உங்களுக்கு கொடுத்துருவாங்க சரிங்களா. ஸோ நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. கொடுக்கல அப்படின்னா ஜூல் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் என்ன எடுத்துக்கணும், மோஸ்ட்லி 8.31. கலோரி கொடுத்துருந்தா என்ன எடுத்துக்கணும் 2. மோஸ்ட்லி இது 2 ஞாபகம் வச்சுட்டா போதும். இந்த வேல்யூலாம் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சரிங்களா, ஆரோட வேல்யூ என்னன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. இது 2 புரியுது இல்லைங்களா. ஜூல் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன எடுத்துக்கணும் 8.314. அதாவது வேற ஒரு வேல்யூ ஜூலில் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த வேல்யூ நீங்கள் என்ன எடுத்துக்கணும் 8.314. வேற ஒரு வேல்யூ கலோரியில் கொடுத்துருந்தா இந்த வேல்யூ நீங்கள் என்ன எடுத்துக்கணும் கலோரி 2ன்னு எடுத்துக்கணும். ஸோ இது 2 மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது டெம்பரேச்சர் நமக்கு தெரியும். டெம்பரேச்சர் நார்மலாக உங்களுக்கு உங்களை கன்ஃபியூஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, டிகிரி செல்சியஸ் தான் கொடுப்பாங்க சரிங்களா. ஸோ பிசிக்கல் கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை இதில் எல்லாத்தையும் நீங்கள் என்னவா கன்வெர்ட் பண்ணிடணும், டிகிரி செல்சியஸை இதை கெல்வினாக கன்வெர்ட் பண்ணிடணும். அப்போ 25 டிகிரி ப்ளஸ் 273. ஸோ உங்களுக்கு என்ன வரும் வேல்யூ 298 கெல்வின். ஸோ இந்த மாதிரி 25 டிகிரி கொடுத்தாங்கன்னா 273. இது எப்பயுமே மறக்கக்கூடாது. மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கணும், கொஸ்டினில் என்ன தான் கொடுப்பாங்க, டிகிரி செல்சியஸ் தான் கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் ஃபாரன்ஹீட் கூட கொடுப்பாங்க 9/5 டிகிரி செல்சியஸ் ஓகேவா. ஸோ இது எல்லாமே கன்வர்சேஷன் மோல் கான்செப்ட்லாம் நம்ம படித்தது. அடுத்தது 10 ng ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புது டைம் என்ன சேஞ்ச் ஆகுதுமா, புது டைம் நமக்கு ஆட் ஆகுது. எப்படி ஈக்லிபிரியம் ஆட் ஆகுதோ அதே மாதிரி புதுசாக ஒரு புது டைம் ஆட் ஆகுது. டெல்டானா நமக்கு தெரியும் டிஃப்ரென்ஸ் ஓகேவா. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சம் ஆஃப் கேசியஸ் மாலிகுல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் மைனஸ் சம் ஆஃப் கேசியஸ் மாலிகுல்ஸ் ஆஃப் ரியாக்டன் சரிங்களா. இதில் என்ன மட்டும்தான் எடுத்துக்கிறாங்க, கேஸ் சரிங்களா. டெல்டா என்ஸ் சரிங்களா, சம் ஆஃப் கேசியஸ் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட். அதாவது மோல்ஸ் என்னென்னு தெரியும், மோல்னு படிச்சிருக்கோம். ஜிங்கிறது கேஸை மென்ஷன் பண்ணுது. சம் அப்படின்னா எவ்வளோ இருக்கோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும் சரிங்களா. சம் ஆஃப் கேசியஸ் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் மைனஸ் சம் ஆஃப் கேசியஸ் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன் சரிங்களா. ஸோ ரைட்டு மைனஸ் லெஃப்ட். ரைட்டு ஃபஸ்ட்டு எதை எடுத்துக்கணும், எந்த வேல்யூ எடுத்துக்கணும், ரைட் சைடு வேல்யூ மைனஸ் லெஃப்ட் சைடு வேல்யூ சரிங்களா. இது எப்படிங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா படிக்க போகிறோம், நோட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் இதை எழுதுறீங்க, கேபி டிவைடட் பை கேசி ஈக்குவல் டு என்ன வரும், ஆர் டி பவர் ΔNG. இந்த மாதிரிலாம் ஒர்க் அவுட் பண்ணி எழுதணும். ஸோ இந்த கான்செப்டை பேஸ் பண்ணிட்டு நமக்கு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அதுக்கு முன்னாடி ΔNG எப்படி சார் கண்டுபிடிக்கிறது ஓகேவா. ஸோ ΔNG கண்டுபிடிக்கிறதுல ப்ராக்டிஸ் ஆகணும் ஓகேவா. ஸோ ΔNG கண்டுபிடிக்கணும். ஸோ ΔNGக்கு என்ன சொல்லியிருக்காங்க, சம் ஆஃப் கேசியஸ் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் மைனஸ் கேசியஸ் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ட். ஸோ ஒவ்வொரு ரியாக்ஷனும் என்னது, நீங்கள் நம்ம காமனாக என்ன இருக்கோ அதே மூமெண்ட்டில் மூவ் ஆகணும் சரிங்களா. லெஃப்ட்டு ரைட் சைடில் இருக்கிறது என்ன எடுத்துக்கிறோம், ப்ராடக்ட்னு எடுத்துக்கிறோம். லெஃப்ட் சைடில் இருக்கிறத ரியாக்டன் எடுத்துக்கிறோம். சப்போஸ் அவங்க ஏதாவது கொஸ்டினில் மாற்றி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் என்னது மாற்றி எழுதணும். அந்த வார்த்தைகள்லாம் தான் விளையாடுவாங்க, கவனமாக இருக்கணும். இல்லை அவங்க எதுவும் கொடுக்கல ΔNG மட்டும் கண்டுபிடிங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், ஜஸ்ட்டு இங்கே என்ன இருக்கோ அதுக்கு நீங்கள் ரைட் சைடில் இருக்கிறத என்னவா எடுத்துக்கணும், ப்ராடக்டாக எடுத்துக்கணும். லெஃப்ட் சைடில் இருக்கிறத ரியாக்டன். ஸோ இந்த ரியாக்ஷனை நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன், ΔNG கண்டுபிடிக்க போகிறேன் சரிங்களா. ஸோ இதோட மோல்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத சொல்லணும் சரிங்களா. ப்ராடக்ட் என்ன இருக்குதுமா, PCl5 என்னவா பிரியுது, PCl3 + Cl2 பிரியுது. ஸோ இங்கே மோல்ஸ் ஸ்டோக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் தான் என்னது, இங்கே மோல்ஸாக இருக்க போகுது சரிங்களா. இங்கே எத்தனை ஸ்டோக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் இருக்குது, 1. எதில், PCl3ல. ஸோ இங்கே என்ன இருக்குது, 1. இந்த இடத்துல 1 சரிங்களா. டோட்டல் எவ்வளோ மோல்ஸ் வந்திருக்கு, 2 மோல்ஸ் வந்திருக்கு. ஸோ சம் இது ரெண்டும் என்ன பண்ணிக்கிட்டோம், கூட்டிக்கிட்டோம் சரிங்களா. ப்ளஸ்
ப்ளஸ்ஸா மைனஸா? மைனஸ். ஸோ அடுத்தது இங்கே என்ன இருக்கு? 1. ஸோ இங்கே என்ன வரும்? 1. இப்போ எனக்கு என்ன வேல்யூ கிடைச்சிருக்கு? 1. புரியுதுங்களா? ரெண்டாவது இதில் என்ன கொடுத்துருக்காங்க? N2 3H2 2NH3. சரிங்களா? இதில் டெல் என்ஜி நான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ எனக்கு என்ன கிடைக்குது? ப்ராடக்டோட எவ்வளோ கிடைக்குது? 2. 1 இருந்துச்சுன்னா 1, இல்லைன்னா என்னது 2 3 இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் என்னது சம் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இங்கே என்ன வரும்? 2 மைனஸ் என்ன வரும்? ஸோ இந்த சைடு 3 இருக்கு, இங்கே 1 இருக்கு, டோட்டல் எவ்வளோ? 4. அப்போ எனக்கு டெல் என்ஜி வேல்யூ என்ன கிடைக்கும்? -2. அங்கே என்ன வருதோ அதை அப்படியே எழுதணும். சரிங்களா? மீதி 3க்கும் கண்டுபிடிங்க. ஸோ டெல் என்ஜி சாலிட் வந்தால் என்ன பண்ணிக்கணும்? இக்னோர் பண்ணிடணும். லிக்விட் வந்தாலும் இக்னோர் பண்ணிக்கணும். ஒன்லி நீங்கள் எதை மட்டும் தான் எடுத்துக்கணும்? கேசியஸ் மாலிகுல் மட்டும் தான் எடுத்துக்கணும். ஸோ இப்போ டெல் என்ஜின் எப்படின்னு கண்டுபிடிக்க தெரியுமா? ஸோ இது கிளியரா? ஸோ இப்போ டெல் என்ஜி 0 இருக்கும்போது இதோட ரிலேஷன்ஷிப் என்ன ஆகுது? ஸோ கேபி ஈக்குவல் டு கேசி இன்ட்டு ஆர்டி பவர் டெல் என்ஜிக்கு இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணோம்? 0 சப்ஸ்டிட் பண்ணோம். ஸோ எனிதிங் பவர் 0 என்ன வரும் வேல்யூ? சரிங்களா? இ பவர் 0 என்னமா? 1. சரிங்களா? 0 பவர் 0 1 பவர் 0 1 பவர் 0 1 0 பவர் 0. சரிங்களா? என்னது வேல்யூ? 1 அன்டிஃபைன்டா? சரிங்களா? முடிவு தெரியவில்லை. என்ன மீனிங்மா? முடிவு தெரியவில்லை. முடிவு தெரிவிச்சிங்கன்னா நீங்கள் என்னது? யூ ஆர் பிகம் அ மேத்தமெட்டிஷியன். சரிங்களா? முடிஞ்சாலும் ட்ரை பண்ணுங்க. ஸோ பொதுவாக என்ன சொல்கிறாங்க? எனிதிங் பவர் 0னா என்னன்னு சொல்லிட்டாங்க? 1 சொல்லிட்டாங்க. இதை வச்சு என்ன சொல்லுவாங்க இந்த இடத்துல? சில பேர் என்னன்னு சொல்லுவாங்க? 1ன்னு சொல்லுவாங்க. சில பேர் என்னது இது வந்து இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இல்லைன்னா அதுக்கு ரீசன் சொல்லணும். இருக்குனால என்ன பண்ணோம்? ரீசன் சொல்லணும். சரிங்களா? ரெண்டுமே கஷ்டமான வேலை தான். ஸோ ஏ பவர் 1 அப்படின்னா என்னது? என்ன வரும்? ஏ. சரிங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த மேத்தமெட்டிக்கல் இதுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த கேஸை பொறுத்தவரையும் நமக்கு இதெல்லாம் பெருசாக நம்ம படிக்க போகிறது இல்லை. நம்ம என்னது டெல் என்ஜி கண்டுபிடிக்கிறோம், அந்த வேல்யூ என்னது 0 வருது. ஸோ கேபி நமக்கு என்ன தெரியும்? ரிலேஷன்ஷிப் கேசி இன்ட்டு ஆர்டி பவர். ஸோ அப்போ இந்த வேல்யூ வந்துச்சுன்னா கேபி ஈக்குவல் டு என்ன வந்துடும்? கேசி. என்ன ரீசன்னா இங்கே என்ன வரும்? இதோட வேல்யூ 1, அதனால கேபி ஈக்குவல் டு கேசி. ஸோ இது எந்த கேஸில்? டெல் என்ஜியோட வேல்யூ 0 இருக்கும்போது. ஸோ இப்போ டெல் என்ஜியோட வேல்யூ இங்கே என்ன? இந்த சிம்பிள் என்ன சொல்லுது? 0 விட அதிகம். ஸோ அப்படின்னா என்ன வேல்யூ? ஸோ டெல் என்ஜி வேல்யூ பாசிட்டிவாக இருக்கு. சரிங்களா? பாசிட்டிவாக இருக்கும்போது என்ன இருக்கும்? கேபி ஈக்குவல் டு கேசி ஆர்டி பவரில் சம் வேல்யூ இருக்கு. சரிங்களா? இங்கே என்ன இருக்கு? பாசிட்டிவாக சம் வேல்யூ இருக்கு. சரிங்களா? எக்ஸஸ் ஏதோ ஒரு வேல்யூ இருக்கு. அப்போ இந்த ஹோல் இதில் கேபியோட வேல்யூ எப்படி இருக்கும்? இது ரெண்டை மட்டும் இப்போ கம்பேர் பண்ணுறாங்க. கேபி கேசியை மட்டும் கம்பேர் பண்ணுறாங்க. கேபிங்கிறது என்னது? கேசி அதோட சேர்ந்து ஒரு இது ரெண்டையும் சேர்ந்தது தான் என்னது? கேபி. அப்போ எதோட வேல்யூ அதிகமாக இருக்குமா? கேபியோட வேல்யூ எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போது? கேசியை கம்பேர் பண்ணும்போது. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்? நெகட்டிவ் வேல்யூ. சரிங்களா? 0வோட என்ன இருக்குது? டெல் என்ஜி கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ என்ன வரும்? அப்படியே அப்ளை பண்ணுறீங்க. கேபி ஈக்குவல் டு கேசி ஆர்டி. இங்கே என்ன வரும்? ஸோ சம் வேல்யூ எப்படி இருக்குது? நெகட்டிவ்ல இருக்குது. ஸோ இது என்ன பண்ணும்? இந்த வேல்யூவை டவுன் பண்ணும். ஸோ டவுன் பண்ணுறதுனால இப்போ வேல்யூ என்னவாயிரும்? கேபியோட வேல்யூ என்ன ஆயிரும்? கம்மியாயிரும். சரிங்களா? இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது கேபியோட வேல்யூ கம்மியாயிரும். இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது கேபி கேசியை மட்டும் கம்பேர் பண்ணும்போது கேபிங்கிறது எதெல்லாம் சேர்ந்தது? கேசி ஆர்டி பவர் டெல் என்ஜி. இந்த வேல்யூ எல்லாம் சேர்ந்தது என்னது? கேபி. ஓகேவா? ஸோ இது ஆனால் கொஸ்டினில் கேட்கும்போது ரெண்டையும் கம்பேர் பண்ணி கேட்பாங்க. மீனிங் புரியணும். மீனிங் தான் இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ அடுத்தது யூனிட்ஸ் ஆஃப் கேபி அண்ட் கேசி. சரி, இப்போ கேபி கேசிக்கான ரிலேஷன்ஷிப் என்னன்னு தெரியும். அடுத்தது என்ன? யூனிட். யூனிட் எப்படி கண்டுபிடிக்கிறது? கேசிங்கிறது என்னதுமா? சிம்பிளா மொலாரிட்டி. சரிங்களா? கான்சன்ட்ரேஷனை பேஸ் பண்ணி வருது. அப்போ மோல் லிட்டர் -1. சரிங்களா? கேபிங்கிறது அட்மாஸ். இது ஏற்கனவே நம்ம படித்த விஷயங்கள் தான். இப்போ இது கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஷார்ட்கட்டு தான் என்னது? சப்போஸ் கேபியோட யூனிட் கண்டுபிடிக்கணும், அந்த ரியாக்ஷனோட டெல் என்ஜி கண்டுபிடிக்கிறீங்க. ஏடிஎம் பவர் என்னவோ டெல் என்ஜி வேல்யூ என்னவோ இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அவ்வளோதான், சிம்பிளாக. ஸோ கேசி கண்டுபிடிக்கணும்னா அந்த ரியாக்டனோட கேசி எழுதுறீங்க. அது மோல் லிட்டர் -1. இது மாறாது. கேபினா ஏடிஎம்ங்கிறது மாறாது.
கேசினா எது மாறாது, மோல் லிட்டர். ஸோ பவரில் இருக்கு இல்லைங்களா, அந்த பர்டிகுலர் ரியாக்ஷனை பொறுத்து என்ன ஆகும், யூனிட்ஸ் மாறும். டெல் என்ஜி வேல்யூ தான் என்னது, நீங்கள் -2 வந்துச்சுன்னா என்ன எழுதிக்கணும், -2, -1 வந்துச்சுன்னா -1, ஒன்றுமே இல்லை அப்படின்னா மோல் லிட்டர் -1 இருக்கிறதா அர்த்தம். ஓகேவா? 0 இருந்துச்சுன்னா என்ன வரும், 0 இருந்தால் என்ன வரும், ஃபர்ஸ்ட் இதை ட்ரை பண்ணுங்க. அடுத்தது ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்னது சில இதுக்கெல்லாம் வந்து என்னது என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, டெல் என்ஜி கண்டுபிடிக்கணும், கம்பேர் கேபி அண்ட் கேசி வேல்யூ அண்டு யூனிட் ஆஃப் கேபி அண்ட் கேசி வேல்யூ. ஸோ இது எல்லாமே என்னது நீங்கள் ட்ரை பண்ண போறீங்க. புரிஞ்சவங்க நீங்கள் ஆன்சர் எழுதலாம், புரியாதவங்க மட்டும் கவனிச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து டெல் என்ஜி கண்டுபிடிக்கணும். ப்ராடக்ட் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1, இந்த இடத்துல 1 இருக்கிறதா அர்த்தம், இங்கே என்னது 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ டோட்டலாக 2 மைனஸ் இங்கே வந்து 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ 1, ஸோ டோட்டல் வேல்யூ 1 வருது. ஸோ இப்போ நான் கேபி ஈக்குவல் டு கேசி ஆர்டி டெல் என்ஜியோட வேல்யூ 1 வருது. ஸோ அப்போ கண்டிப்பாக எப்படி இருக்கும், கேபி அதிகமாக இருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போது, கேசியை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதில் நான் 2 விஷயம் கண்டுபிடிச்சிட்டேன், டெல் என்ஜி என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன் 1, அடுத்தது கேபி கேசி கம்பேரிசன் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்தது என்ன கேட்குறாங்க, யூனிட் கேட்குறாங்க. ஸோ இங்கே என்னது யூனிட் ரெண்டுக்குமே சொல்லலாம் சரிங்களா, ஏன்னா எல்லாமே என்ன இருக்குது, கேஸில் இருக்குது. அப்போ கேபிலையும் சொல்லலாம், கேசிலையும் சொல்லலாம். கேசியில் இதோட யூனிட் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா மோல் லிட்டர் -1, ஹோல் பவர் என்ன இருக்கும் 1 இருக்கிறதுனால 1. ஸோ நீங்கள் சிம்பிளாக எழுதுனா மோல் லிட்டர் -1 அவ்வளோதான். கேபிக்கு இதோட யூனிட் என்ன வரும், ஏடிஎம் மைனஸா ப்ளஸ்ஸா 1. ஸோ சிம்பிளாக ஏடிஎம். கரெக்டா? ஸோ இது ஒரு இதுக்கு டெரைவ் பண்ணியிருக்கேன். ஸோ செகண்டுக்கு எல்லாமே கேஸ் இருக்குது. அப்போ எல்லாத்துக்குமே நம்ம என்ன எழுதலாம், கேசியோட யூனிட் எழுதலாம், கேபியோட யூனிட் எழுதலாம். ஸோ கவனிங்க, இங்கே என்ன வரும் உங்களுக்கு, டெல் என்ஜி ஈக்குவல் டு 0 வரும் சரிங்களா. அப்போ கேபி ஈக்குவல் டு கேசி ஆல்ரெடி டெரைவ் பண்ணதான். அடுத்தது யூனிட் கேட்குறாங்க, கேபியோட யூனிட் என்னமா ஏடிஎம், டெல் என்ஜி வேல்யூ என்னது 0, எனிதிங் பவர் 0 1. ஸோ 1 வந்துச்சுன்னா யூனிட் லெஸ். ஓகேவா? ஸோ கேசி என்ன வரும், அதே தான் வரும், மோல் லிட்டர் -1, எனிதிங் பவர் 0 1. ஸோ யூனிட் லெஸ். ஸோ இங்கே என்ன வரும், டெல் என்ஜி என்ன வரும் 2 - 4 ஈக்குவல் டு -2 ஓகே 2 - 3 -1. கேபி கம்மியாக இருக்கும் எதை கம்பேர் பண்ணும்போது, கேசியை கம்பேர் பண்ணும்போது. அடுத்தது யூனிட், கேபியோட யூனிட் என்ன வரும், ஏடிஎம் பவர் -1. ஸோ அதே மாதிரி கேசி என்ன வரும், மோல் -1 லிட்டர். ஃபஸ்ட்டு இப்படி எழுதுங்கம்மா, மோல் லிட்டர் -1 ஹோல் பவர் -1 உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா மோல் -1. இது உள்ளே வரும்போது என்ன ஆகும், லிட்டர் +1. யாருக்கு நல்லா மேக்ஸ் தெரியும், எப்படி வரும். ஸோ இங்கே வந்து என்னது -1 ஆட் பண்ணுவோம், இன்ட்டு -1 ஆட் பண்ணுவோம், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். கிளியர் ஆகிக்கோங்கப்பா, நோட் பண்ணிட்டீங்களா? ஓகேவா? ஸோ எல்லாமே கரெக்டாக எழுதிருக்கீங்களா? கீர்த்தனா புரியுதுங்களா? சரண்யா, அடுத்தது சரண்யா தான் ஆன்சர் சொல்ல போறாங்க. சொல்லுங்க சரண்யா. கொஸ்டினை விசுவலைஸ் பண்ணி என்றைக்குமே என்ன பண்ணக்கூடாது, ஆன்சர் சொல்லக்கூடாது. அடுத்து என்ன பண்ணிடணும், ஒர்க் பண்ணணும். உடனே என்னது ரியாக்ஷன் என்னன்னு கவனிக்கணும். இந்த ரியாக்ஷன் இப்போதான் எழுதுனீங்க, என்ன ஒரு டெல் என்ஜி. இந்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சிம்பிள், இது என்ன எத்தனாவது வருஷம் கேட்டிருக்காங்க, நீட்டு
2024 இதே கிளாஸில் இங்கே வந்து படித்தாங்க இல்லைங்களா, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நான் நடத்தும் போது இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா, அவங்க எழுதுனதா நீட் 2024 ஃபர்ஸ்ட் பேட்ச் அந்த ஸ்டூடெண்ட். இதுதானே, இது நான் இவ்வளோ தூரம் சொல்லி கொடுத்தது தானே, வேற எங்கேயா கேட்டிருக்காங்களா, டஃபாக கேட்டிருக்காங்களா? சரிங்களா, டெல் என்ஜி கண்டுபிடிக்க தெரியணும், கம்பேர் பண்ண தெரியணும். இதில் அது கம்பாரிசன் கூட கேட்கல, கேபி அதிகமாக கேசி அதிகமானு கேட்கல. என்ன கேட்டிருக்காங்க, ஜஸ்ட் நாட் ஈக்குவல்னு தான் கேட்டிருக்காங்க. அடுத்தது கேட்கணும்னா என்ன கேட்கலாம், கம்பாரிசன் கேட்கலாம். இதோட சேர்த்து என்ன கேட்கலாம், எது வந்து அதிகம்னு கேட்கலாம். இது ரெண்டுல எது அதிகம், கேபியா கேசியா? ஸோ பாசிட்டிவ் வேல்யூ வந்திருக்கு, அப்போ எது அதிகம், கேபி இஸ் மோர் கம்பேர் டு கேசி. இதோட கொஞ்சம் எக்ஸ்டெண்டாக தான் கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா, நீங்கள் ரொம்ப பயந்துட்டு இருக்காதீங்க. ஈக்லிபிரியம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான சாப்டர், ஈஸியாக ஒன்று இல்லைன்னா 2 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஈஸியாக உங்களால் என்ன பண்ண முடியும், மார்க் எடுக்க முடியும். ஆனால் கான்ஸ்டண்டாக என்னது படிக்கணும். ஓகே, ஸோ அடுத்தது இன்னொரு கொஸ்டின், 2 கொஸ்டின் இருக்கு. சரிங்களா, இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஏதாவது டவுட்டாப்பா? இது யார் ட்ரை பண்றது? கல்கி நீங்க சொல்லுங்க, என்ன கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க. சவுண்டா டெல் என்ஜி வேல்யூ எப்படி கண்டுபிடிச்சிங்க? அவங்களே கொடுத்துட்டாங்க. சரிங்களா, கேபி கேசி ரிலேஷன்ஷிப்ல எல்லாமே கொடுத்துட்டாங்க. வேர் த சிம்பிள் ஆஃப் ஹேவிங் யூஸ்வல் மீனிங். ஸோ அப்போ என்னது நமக்கே தெரியும். சரிங்களா, அப்போ இங்கே என்னது இருக்கும், எக்ஸுங்கிற இடத்துல டெல் என்ஜி வேல்யூ தான் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியுது. யூஸ்வல் மீனிங் என்ன வரும், எழுதி கண்டுபிடிங்க, தப்பு இல்லை. தப்பு வராமல் ஆன்சர் சொல்லணும், அதுதான் நம்மளோட எய்ம். எல்லாமே கேஸ் தான் இருக்குது, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. -1/2. சரிங்களா, இங்க என்ன வருதுமா, டெல் என்ஜி ப்ராடக்ட் என்ன வருது, ஈக்குவல் டு 1. இங்க என்ன இருக்கு, 1 பிளஸ் அரை 1/2. சரிங்களா, 1/2 மைனஸ் 1 1 மைனஸ் 1/2 எவ்வளோ வரும், -1/2 மைனஸ் அரை. ஓகே, ஸோ அப்போ என்ன ஒரு வேல்யூ இங்க என்ன இருக்கு, இதுதான். இதெல்லாம் என்னது கேட்ட கொஸ்டின் தான். அடுத்தது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கேபி அண்ட் கேசி ஃபார் த ரியாக்ஷன். ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க, இது என்ன கேட்குறாங்க, ஜஸ்ட் ரிலேஷன்ஷிப் கேட்குறாங்க. ஸோ ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், இங்கே என்னதான் இருக்கு, டெல் என்ஜி கண்டுபிடிச்சிங்கன்னா ஈஸியாக நீங்கள் சொல்லிடலாம். இது யார் ட்ரை பண்ணுறது, கீர்த்தனா நீங்கள் சொல்லுங்க. நீங்களும் பபுள் காம் போட்டு சாப்பிட்றீங்களா? எத்தனை பபுள் காம் வச்சுருக்கீங்க? ஸோ அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான இந்த 4 பாயிண்ட். இந்த 4 பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நிறைய இடத்துல கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்டை நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறோம். அந்த டிஸ்டர்ப் பண்ணுறதை நம்ம நொட்டேஷன் கொடுக்குறோம். என்னென்னு கொடுக்குறோம், கே ஈக்லிபிரியம் டேஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, கே ஈக்லிபிரியம் ஏ, கே ஈக்லிபிரியம் பி, இந்த மாதிரி அவங்க ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இதோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, நம்மகிட்ட ஆல்ரெடி ஒரு கே ஈக்லிபிரியம் இருக்கு. அந்த ஈக்லிபிரியத்தை நம்ம என்ன பண்றோம், சம் டிஸ்டர்ப் பண்றோம். டிஸ்டர்ப் பண்ணி உருவாகுது இல்லைங்களா, புதுசாக உருவாகுத கே ஈக்லிபிரியம் டேஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுக்குறோம். சரிங்களா, ஸோ இது வந்து இந்த சிம்பிளுங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. இந்த இடத்துல வேற ஏதாவது கொடுக்கலாம், கே ஈக்லிபிரியம் என்னன்னு கொடுக்கலாம், கே ஈக்லிபிரியம் எம்னு கொடுக்கலாம், இந்த மாதிரி என்ன வேணாலும் கொடுக்கலாம். நம்ம ஏற்கனவே இருக்கிற ஈக்லிபிரியத்தை என்ன பண்ணியிருக்கோம், புதுசாக உருவாகியிருக்கோம். அதுக்கு ஏதாவது நம்ம வேற ஏதாவது நேம் கொடுக்கணும் இல்லைங்களா, ஸோ அதை என்ன பண்ணியிருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என்னென்னலாம் டிஸ்டர்ப் பண்ணலாம் அப்படின்னா, இஃப் ரியாக்ஷன் இஸ் ரிவர்ஸ்டு கே ஈக்லிபிரியம் ஈக்குவல் டு 1/k ஈக்லிபிரியம். சரிங்களா, இப்போ அந்த வேர்டில் கொஸ்டினில் ஒரு ரியாக்ஷனோட கே ஈக்லிபிரியம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ரிவர்ஸ் அப்படின்னா என்னது, இப்போ நம்ம எங்கேருந்து போயிருக்கோம், ரியாக்டன் டுவர்ட்ஸ் ப்ராடக்ட், ப்ராடக்ட்லேருந்து ரியாக்டன் வந்து அதுக்கு பேர் என்னது, ரிவர்ஸ். ஸோ அப்போ என்ன வரும், 1/k ஈக்லிபிரியம். இது இந்த ஆல்ரெடி கே ஈக்லிபிரியம் டிஸ்டர்ப் ஆகி நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, புதுசாக ஒரு கே ஈக்லிபிரியம் வந்திருக்கு இல்லைங்களா. ஸோ அதான் என்னன்னு சொல்கிறாங்க, கே ஈக்லிபிரியம். இந்த மாதிரி உங்களுக்கு நோட்டேஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன வேணாலும் கொடுக்கலாம், என்னன்னு கொடுக்கலாம், புரியுதுங்களா, கே ஈக்லிபிரியம் என்னு, கே ஈக்லிபிரியம் எம், இந்த மாதிரி என்ன வேணாலும் கொடுக்கலாம். சரிங்களா, இது கன்ஃபியூஷன் ஆக வேண்டியதில்லை.
ஆல்ரெடி நம்ம ரியாக்ஷன்ல இருக்கக்கூடிய கே ஈக்குலிபிரியத்தை அவங்க என்ன வேர்டு கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம், டிஸ்டர்ப் பண்ணி எழுதுறது தான் புதுசா வரக்கூடிய கே ஈக்குலிபிரியம். அது புதுசா இருக்கக்கூடிய இதோட வேல்யூ என்ன இருக்கும், கண்டிப்பா டிஃபரெண்டா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இஃப் ரியாக்ஷன் இஸ் மல்டிப்ளிடு பை n, ஸோ மல்டிபிள் பண்றோம், n மோல்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த மாதிரி என்னது n வேல்யூவால மல்டிபிள் பண்றோம். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அந்த கே ஈக்குலிபிரியம் ஏற்கனவே இருக்கக்கூடிய கே ஈக்குலிபிரியத்தோட பவர்ல அதை எழுதிக்கிறோம். சரிங்களா? என்ன n2னா என்னது கே ஈக்குலிபிரியம் பவர் 2, 5 டைம்ஸ்னா என்ன வரும் 5, அவ்வளவுதான். அடுத்தது ரியாக்ஷனை ஆட் பண்றோம் அப்படின்னா என்ன பண்ணிக்கணும், நார்மலா கே ஈக்குலிபிரியம் ரெண்டு ரியாக்ஷன் இருக்கு, ரெண்டு ரியாக்ஷன் கே ஈக்குலிபிரியம் ஆட் பண்றோம். ஸோ அப்போ என்ன வரும், K1 இது ஒன்னோட ஈக்குலிபிரியம் பிளஸ் K2 இது ரெண்டு என்ன பண்ணிக்கணும் மல்டிபிள் பண்றோம், ஆட் பண்றோம் அப்படிங்கும்போது. இதுவே ரியாக்ஷன் இஸ் சப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னா டிவைட் பண்றோம், டிவைட் பண்ணும்போது புதுசா கிடைக்கிறது K1 டிவைடட் பை K2. K1ங்கிறது ஒரு ரியாக்ஷனோட கே ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட், K2ங்கிறது இன்னொரு ரியாக்ஷனோட கே ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட். இது ரெண்டு என்ன பண்ணிக்கிறோம், ஆட் பண்றோம்னா K1 இன்டு K2, சப்ஸ்ட்ராக்ட் பண்றோம்னா K1 டிவைடட் பை K2. 4 பாயிண்ட் இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. இதை பேஸ் பண்ணி क्वेश्चंस கேட்பாங்க ஃபர்தரா. சரிங்களா? இப்போ இந்த ரியாக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஒரு ரியாக்ஷன் இருக்கு, ரெண்டாவது ஒரு ரியாக்ஷன் இருக்கு. இதுக்கு ஒரு கே ஈக்குலிபிரியம் இருக்கா, இது K1 வச்சுக்கோங்க, இதுக்கு ஒரு கே ஈக்குலிபிரியம் இருக்கு. சரிங்களா? ரெண்டு ரியாக்ஷன் இருக்கு. ஸோ இந்த ரியாக்ஷன்ல என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஒரு கே ஈக்குலிபிரியம் கொடுத்துட்டாங்க. ஃபைனலாக என்னது, இந்த ரியாக்ஷன் கொடுத்துட்டு இந்த ரியாக்ஷன் என்ன கேட்குறாங்க, கே ஈக்குலிபிரியம் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரியாக்ஷன்ல இருந்து எப்படி கொண்டு வரது, எப்படி கொண்டு வரலாம், ஸோ என்ன பண்ணணும், நம்ம ரெண்டு ரியாக்ஷன் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த ரியாக்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் கே ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்டை வேல்யூ எழுதணும். சரிங்களா? எதோட எழுதணும், கேபி கேசியோட ரிலேட்டிவ் பண்ணலாமா இல்லை ப்ராடக்ட் ரியாக்டன்ட்டோட ரிலேட்டிவ் பண்ணலாமா, ப்ராடக்ட் ரியாக்டன்ட். சரிங்களா? ஸோ ப்ராடக்ட் ரியாக்டன்ட்டோட எழுதுங்க, என்ன வரும், ப்ராடக்ட் என்ன வரும் வேல்யூ. இப்போ இது ரெண்டு ஈக்குவலைஸ் பண்ணும். அங்கே என்ன கொடுத்துருக்காங்கம்மா, ஆஃப் மோல் கொடுத்துருக்காங்க, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ரியாக்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க ஆஃப் மோல், இந்த ரியாக்ஷன்ல 1 மோல். இப்போ இந்த ரியாக்ஷன் வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷன் என்ன கிடைச்சிருக்கு, நமக்கு ப்ராடக்ட் கிடைச்சிருக்கு. இங்க என்ன பண்ணியிருக்காங்க, இதோட ரிவர்ஸ் ரியாக்ஷன், ரிவர்ஸ் ரியாக்ஷன்ல இன்னொரு சேஞ்சஸ் என்ன இருக்கு, ஒரு சேஞ்சஸ் என்ன இருக்கு, மோல்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆயிருக்கு. கிளியரா புரியுதுங்களா? HI என்னவா மாறி இருக்குமா, H2 plus I2. இந்த ரியாக்ஷன்ல H2 plus I2 சேர்ந்து HI மாறி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியும், ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் ரிவர்ஸ் ஆயிருந்துச்சுன்னா அது என்னவாகும், ஸோ ரிவர்ஸ் ஆயிருந்துச்சுன்னா புதுசா வரக்கூடிய கே டேஷ் வந்து அதோட வேல்யூ என்னது, கே ஈக்குலிபிரியம், கே டேஷ் ஈக்குவல் டு 1/8. இது எப்பனா ரிவர்ஸ் ஆகி கிடைக்கக்கூடியது. ரிவர்ஸ் ஆகும் போது 1/2 கொடுத்துருந்தாங்கன்னா இது ஓகே, ஓகேங்களா? இப்போ என்ன ஆகிருக்கு இது, ஸோ இங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இதுக்கு இதுக்கு ஈக்குவலைஸ் பண்ணும். ஸோ ஈக்குவலைஸ் பண்ணுனா ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன பண்ணியிருக்கலாம், என்ன பண்ணலாம், இன்ட்டு 2 பண்ணலாம். சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனை வச்சுக்கோங்க, இது என்னது செகண்ட் ரியாக்ஷன். ஸோ நம்ம செகண்ட் ரியாக்ஷனுக்கு தான் கே ஈக்குலிபிரியம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ நான் இன்ட்டு 2 பண்ணுறேன், எதை ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனை 2 பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன ஆயிரும், 2HI H2 plus I2. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன் நான், என்ன வரும், 1/2 வராது, I2 கேஸ். சரிங்களா? ஸோ இப்போ எனக்கு இதோட வேல்யூ என்ன ஆயிருக்கும், உங்களுக்கு சேஞ்ச் ஆயிருக்கும். சரிங்களா? முன்னாடி இந்த கே ஈக்குலிபிரியத்தோட நான் என்ன பண்ணியிருக்கேன், n டைம்ஸ் என்ன பண்ணியிருக்கேன், மல்டிபிள் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கான ஃபார்முலா என்னது, n டைம் மல்டிபிள் பண்ண என்ன ஆயிரும், கே ஈக்குலிபிரியம் பவர் n. சரிங்களா? ஸோ இது எதுக்கு 8 பவர் 2 டைம், இதுக்கு எது, இது ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனுக்கு. செகண்ட் ரியாக்ஷன் வரும்போது என்ன இருக்கணும், ஸோ 8 பவர் 2 கே ஈக்குலிபிரியம் இதோட தானே இது இதுக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ அப்போ இது எப்படி மாறி இருக்கும், கே டேஷ் ஈக்குவல் டு 1 8 பவர் 2, 2 கியூபா 2. சரிங்களா? 8 இன்ட்டு 8 எவ்வளோ வருமா, ஸோ அப்போ என்ன வரும் உங்களுக்கு, புதுசாக கிடைக்கக்கூடிய கே ஈக்குலிபிரியம் என்ன வந்திருக்கும் 1/64. இந்த லெவலில் யோசிக்கணும். என்னம்மா
ஸோ கிரிட்டிக்கல் தான் சரிங்களா. ஆனால் என்னது இதில் எத்தனை கான்செப்ட் ஆட் ஆகுதுமா? ஸோ அடுத்தது கொஸ்டினை ரீட் பண்ணுங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. சுபஸ்ரீ ஆன்சர் சொல்லுங்க. எப்படி எப்படி இது சொல்லலாம்? The for given hypothetical reaction the equilibrium constant are follows. x ல இருந்து y ஆகுது, என்ன கிடைக்குது? வேல்யூ 1 கிடைக்குது. y ல இருந்து z என்ன கிடைக்குது? equilibrium constant 2. அடுத்தது z ல இருந்து w என்ன கிடைக்குது? 4. அவங்க என்ன கேக்குறாங்க? the equilibrium constant for x ல இருந்து என்னவா கிடைக்கணும்? w. சோ அப்ப அவங்க எங்க இருந்து எங்க கேக்குறாங்க? சரிங்களா, இதோட ஈக்குலிபிரியம் கேக்குறாங்க. சோ இந்த மாதிரி வரும்போது என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணனும்? முன்னாடி நீங்க எழுதிருக்கீங்களா, அதுல தான் ஆன்சர் இருக்கு. புதுசா ஒரு கே கிடைக்கும் இல்லைங்களா, ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட். சரிங்களா, இந்த கான்ஸ்டன்ட் இங்க இந்த எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணா ஆன்சர் வரும்? இந்த ஸ்டெப் முடிஞ்சாதான் என்ன கிடைக்கும்? y கிடைக்கும். இந்த z கிடைச்சாதான் என்ன கிடைக்கும் எனக்கு? ஸோ அப்போ இதில் இருக்கிறது எல்லாமே என்ன ஆகணும்? இன்வால்வ் ஆகணும். ஸோ இன்வால்வ் ஆகணும்னா என்ன ஆட் பண்ணணும்? என்ன பண்ணிக்கணும்? ஆட் பண்ணுமா மல்டிபிள் பண்ணுமா? ஆட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகணும்? உங்களுக்கு ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் என்ன பண்ணும்? மல்டிபிள் பண்ணும். புரியுதுங்களா? இது 1 + 2 + 3 இது மூணுமே இருக்கணும். ஆட் பண்ணுறோம் அப்படின்னா என்னன்னு கொடுத்துருக்கோம்? மைனஸ் பண்ணுங்களா? இதில் பாருங்கம்மா, ஒன்னோட ஒன்று ரிலேஷனே இருக்காது. சரிங்களா, இது எல்லாமே நீங்கள் இது பண்ணுறதுக்கு என்ன வரும் உங்களுக்கு? ஜஸ்ட்டு மல்டிபிள் பண்ணும். சரிங்களா, அதாவது இந்த வேல்யூ k1 × k2 × k3 3 ரியாக்ஷன். சரிங்களா, இப்போ என்ன ஒரு வேல்யூ? k1 × k2 × k3 வேல்யூ என்ன வரும்? 8. எப்படி சொல்றீங்க நீங்க? இஜெட்ல இருந்து y மைனஸ் பண்ணி கொண்டு வரணுமா? எப்படி? ட்ரை பண்ணுங்க. ஓகேப்பா. ஸோ இந்த ரியாக்ஷனை பொறுத்தவரைக்கும் நீங்க என்னது ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஆட் பண்ணா அதோட கேரக்டரிஸ்டிக் தகுந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ ரிவர்ஸ் பண்ணாலும் உங்களுக்கு 1/k ஈக்குலிபிரியம் வரும். ஸோ இதுல இருந்து இவங்க சொன்ன மாதிரி இந்த வேல்யூ வச்சுட்டு k ஈக்குலிபிரியம் கொண்டு வந்து 1/8 வரும். ஃபைனல் ஆன்சர் நீங்க என்ன பண்ணிக்கணும்? ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வருது. ஸோ இது எல்லாமே இப்படி தான். இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது தான் உங்களுக்கு நிறைய ஆன்சர்ஸ் வரும். ஓகே, ஸோ அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய இருக்கு. சரிங்களா, டைம் வேற இல்லை, கொஞ்சம் குயிக்காக எழுதுங்க. ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் டெம்பரேச்சர். ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் டஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் ஆர் ப்ரெஷர், வால்யூம், கேட்டலிஸ்ட். இது எதையுமே என்னது டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஒன்லி எதை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்குமா? டெம்பரேச்சர். சரிங்களா, டெம்பரேச்சர் டிபெண்டன்ட். அது என்னங்கிறத கம்ப்ளீட்டாக படிப்போம். அதே மாதிரி கெமிக்கல் கைனடிக்ஸ்லையும் படிப்போம். ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட். ஸோ நம்ம இப்போ கண்டுபிடிச்சினது ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் எப்படி கண்டுபிடிக்கணும், அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களாக படிச்சிருக்கோம். ஸோ இப்போ நான் பொதுவாக உங்களுக்கு என்சிஆர்டி புக்கில் கொடுத்துருக்கிற மாதிரி, சரிங்களா, நீங்கள் என்னது மேலே பேக்வேர்டு எழுதலாம், டிவைடட் பை இது எழுதலாம். ஸோ நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ பொறுத்து நமக்கு புக்கில் என்ன இருக்கோ அதை ஃபாலோ பண்ணலாம். k ஈக்குலிபிரியம் ஈக்குவல் டு k ஃபார்வர்ட் டிவைடட் பை k பேக்வேர்ட். சரிங்களா, ஸோ இப்போ k ஃபார்வர்டோட வேல்யூ 2 வேல்யூ இருக்குது, 8 2 இருக்குது. எந்த வேல்யூ அதிகம்? 8. சரிங்களா, ஸோ முன்னாடி நம்ம என்ன வேல்யூ இருக்கோ அது. ஸோ இந்த மாதிரி வேல்யூ கேபி கேஎஃப் கம்பேர் பண்ணும்போது ஃபார்வர்ட் ரியாக்ஷனோட வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா ரியாக்ஷன் ஹேஸ் மோர் டெண்டன்சி டு கோ ஃபார்வர்ட் டைரெக்ஷன். சரிங்களா, அதே மாதிரி கேபியோட வேல்யூ அதிகமாக இருக்குது அப்படின்னா எங்கே மூவ் ஆகும்? ரியாக்ஷன் பேக்வேர்ட் ரியாக்ஷன். ஸோ இது ஈக்குலிபிரியம் ரியாக்ஷன். சரிங்களா, பேக்வேர்டு ஃபார்வர்டு ரெண்டுமே பாசிபிள். ஸோ நீங்கள் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க, அவங்க கொஸ்டினில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க கே ஈக்குலிபிரியம். சரிங்களா, கே ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் சப்போஸ் வந்து உங்களுக்கு ஃபார்வர்ட் ரியாக்ஷன் கொடுத்துட்டு
8 into 10 to the power of minus 3. So K backward equal to 1 into 10 to the power of 2 இப்படி கொடுத்துட்டாங்க சரிங்களா. இந்த ரியாக்ஷன் இந்த ரெண்டு கொடுத்துட்டு இந்த ரியாக்ஷன் எந்த சைடு மூவ் ஆகும், ப்ராடக்ட் சைடு மூவ் ஆகுமா இல்லை ரியாக்டன் சைடு மூவ் ஆகுமான்னு கொஸ்டின் கேட்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட்டு கேபி டிவைடட் பை இந்த மாதிரி எழுதிக்கிறீங்க. ஸோ இதுதான் என்னது டோட்டல் கே ஈக்லிபிரியம். டோட்டல் வேல்யூ ஒன்று கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ இந்த ரெண்டு வேல்யூ கம்பேர் பண்ணுறீங்க. இதில் எந்த வேல்யூ பெரிய வேல்யூ, எந்த வேல்யூ சின்ன வேல்யூ? கேபி வேல்யூ பெருசு, இந்த வேல்யூ சின்னது சரிங்களா. அப்போ எந்த வேல்யூ பெருசோ அந்த டைரக்ஷனில் என்ன ஆகும், ரியாக்ஷன் மூவ் ஆகும். அப்போ இந்த ரியாக்ஷனை பொறுத்தவரை எந்த டைரக்ஷன் எங்கே போகுது, பேக்வர்ட் டைரக்ஷன். இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது என்னது ஒரு அப்ளிகேஷன். நோட் பண்ணிக்கோங்க. புக்கில் வந்து சில நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்சிஆர்டி நம்பர்ஸ் சரிங்களா. கே ஈக்லிபிரியம் டோட்டல் வேல்யூ இருக்கு இல்லைங்களா. கே ஈக்லிபிரியம் அப்படின்னா எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்கம்மா, கே ஃபார்வர்ட் கே பேக்வர்ட். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிரேட்டர் தென் 10 to the power of 3. ஸோ இந்த வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இது கிரேட்டர் தென் அப்படின்னா என்னது உங்களுக்கு இதை விட எப்படி இருக்கு, அதிகமாக இருக்குது சரிங்களா. அப்போ சிம்பிளாக நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், இதை வந்து இப்படி எழுதிக்கோங்க. 10 to the power of 3னா என்னது 1000 சரிங்களா, 1000. இப்போ நீங்கள் என்ன கேஎஃப் கேபி ஃபார்வேர்டு டிவைடட் பை பேக்வேர்டு. ஸோ எந்த வேல்யூ பெருசாக இருக்குது, ஃபார்வேர்டு. ரியாக்ஷன் எந்த பக்கம் மூவ் ஆகும், டுவர்ட்ஸ் ஃபார்வேர்டு சரிங்களா. ஃபார்வேர்டுனா ப்ராடக்ட் சைடு சரிங்களா. ரியாக்டர்லேருந்து எங்கே மூவ் ஆகும், ப்ராடக்ட் சைடு மூவ் ஆகும் சரிங்களா. ஸோ இந்த கேஸில் இதில் என்ன ஆகுது, கேஎஃப் டிவைடட் பை கேபி இதுதான் என்ன வரும் 1/1000 கீழே வந்துருச்சா. ரியாக்ஷன் எங்கே மூவ் ஆகுது, பேக்வர்ட் டைரக்ஷன். டுவர்ட்ஸ் ப்ராடக்ட்லேருந்து எங்கே மூவ் ஆகுது, ரியாக்டன் சைடு வருது சரிங்களா. ஸோ எந்த வேல்யூ அதிகமாக இருக்கோ அதான். ஸோ இன்வெர்டிவ்ல இருந்துச்சுன்னா என்ன ஆகும், ஸோ ரெண்டுக்கும் இடைப்பட்ட இடத்துல உங்களுக்கு என்ன கிடைக்கும், ப்ராடக்ட் கிடைக்கும். இதுதான் வந்து என்சிஆர்டியில் கொடுத்துருக்கூடிய டேட்டா. எதை பேஸ் பண்ணி சொல்லுவாங்கன்னா இந்த 10 to the power of 3 பேஸ் பண்ணி தான் சொல்லுவாங்க. 10 to the power of 3 ஆர் 10 to the power of -3 உங்களோட புக்கில் இருக்கக்கூடிய டேட்டா. ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்ரிசியபிள் அமௌண்ட் ப்ராடக்ட்டும் கிடைக்கும், ரியாக்டன்ட்டும் கிடைக்கும். ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியும் இது எங்கே தான் மூவ் ஆகுது, ரியாக்ஷன் டுவர்ட்ஸ் ஃபார்வர்ட். அப்போ உனக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு 100% என்ன கிடைக்கும், ப்ராடக்ட் கிடைக்கும். இங்கே வந்து 100% என்ன கிடைக்கும், ரியாக்டன் கிடைக்கும். டுவர்ட்ஸ் எங்கே போகுது, ரியாக்ஷன் பேக்வர்டு. பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி எழுதிக்கோங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி எழுதுங்க. ஓகே, இதுவரை இப்போ என்ன படிச்சிருக்கோம் சிம்பிளா. ஸோ ஒரு கொஸ்டினை நோட் பண்ணிக்கோங்க. The value of equilibrium constant for a particular reaction is K equilibrium equal to 1.6 into 10 to the power of 12. Then at the equilibrium the system contain option A mostly reactant, option B mostly product, option C similar
amount of reactant and product. Option D, all reactant. ஸோ இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, கே வேல்யூ கொடுத்துட்டாங்க. சரிங்களா, இதுல இருந்து நம்ம என்ன சொல்லணும், மோஸ்ட்லி ரியாக்டண்டா ப்ராடக்டா இல்லை சிமிலர் அமௌண்ட் ஆஃப் ரெண்டுமே ஈக்குவல் அமௌண்டா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறது, இந்த நம்பர் இருக்குங்களா இதை பேஸ் பண்ணி தான். ஸோ என்னது உங்களுக்கு வரும், கே ஃபார்வர்ட் டிவைடட் பை கே பேக்வர்ட். ஸோ வேல்யூ செக் பண்ணுறீங்க, என்ன வந்திருக்கு 1.6 இன்ட்டு 10 to the power of மைனஸா ப்ளஸ்ஸா 12. சரிங்களா, ஸோ இப்போ இந்த வேல்யூ எப்படி இருக்க போகுது, மோஸ்ட்லி கேஎஃப் டிவைடட் பை கேபி. இதுதான் என்சிஆர்டியில் புக்கில் இருக்குது, இதான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த வேல்யூ பாசிட்டிவ்ல இருக்கா, 10 to the power of 12 இருக்கு. சரிங்களா, அப்போ நீங்கள் என்ன எடுத்துக்கணும், மேலே இருக்கிறத எடுத்துக்கோங்க. ஸோ மேலே இருக்கிறத எடுத்துட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் என்னது கிட்டத்தட்ட இதுக்கப்புறம் 16க்கு அப்புறம் ஒரு 11 ஜீரோ போடுற அளவு. சரிங்களா, அந்த லெவல் என்ன இருக்கு, அதிகமாக இருக்கு. அப்போ ரியாக்ஷன் டுவர்ட்ஸ் எது வரைக்கும், எது எங்கே மூவ் ஆகுது, ஃபார்வர்ட் டைரக்ஷன். ஃபார்வர்ட் டைரக்ஷன் என்ன இருக்கும், மோஸ்ட்லி ப்ராடக்ட் இருக்கும். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி ஆன்சர் கொண்டு வரது தான். சப்போஸ் இதே ரியாக்ஷனில் 1.6 இன்ட்டு 10 to the power of -2 -12 கொடுத்துட்டாங்க, இப்போ என்ன வரும், மோஸ்ட்லி என்ன இருக்கும், ரியாக்டன்ட் சைடு. சரிங்களா, பேக்வர்ட் டைரக்ஷன் அந்த ரெண்டு வேர்டு முக்கியம். ஃபார்வேர்டு மோஸ்ட்லி ரியாக்டன்ட், பேக்வேர்டு மோஸ்ட்லி ப்ராடக்ட். மறுபடியும் என்ன கொடுத்துருப்பாங்க, ஃபார்வேர்டு மோஸ்ட்லி ப்ராடக்ட்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க, ரெண்டு வேர்டை சேர்த்து கொடுத்துருப்பாங்க கொஸ்டினில். ஸோ கரெக்டாக மென்ஷன் பண்ணி நீங்கள் அந்த கொஸ்டினில் என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அப்சர்வ் பண்ணி எழுதணும். ரெண்டாவது அப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டு ப்ரிடிக்டிங் டைரக்ஷன் ஆஃப் த ரியாக்ஷன் இன் பிட்வீன் ரியாக்ஷன் ப்ராசஸ். என்ன சொல்லியிருக்காங்கம்மா, இன் பிட்வீன் ரியாக்ஷன் ப்ராசஸ். ஸோ இப்படி ஒரு ரியாக்ஷன் இருக்கு, இது வந்து ஒரு பேலன்ஸான ரியாக்ஷனு. இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் டைமில் என்ன நடக்கும், T = 0 அப்படிங்கும்போது இங்கே ஒரு எக்ஸுங்கிற மோல் இருக்கும், இங்கே ஒரு ஒய்ங்கிற மோல் இருக்கும். இங்கே என்ன இருக்காது, ப்ராடக்டில் எதுவுமே ஃபார்ம் ஆகிருக்காது. சரிங்களா, ஸோ அதே மாதிரி எனக்கு ஃபைனலாக, சரிங்களா, ஸோ இங்கே T ஈக்லிபிரியம் அப்படிங்கும்போது என்ன ஆயிருக்கும், உங்களுக்கு ஒரு சர்டைன் டைமில் தான் என்ன ஆயிருக்கும், ஈக்லிபிரியம் ரீச் ஆகிருக்கும். சப்போஸ் ரியாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி 10 நிமிஷத்துலேயே ஈக்லிபிரியம் ரீச் ஆகலாம், இல்லைன்னா ஒரு 100 நிமிஷத்துலையும் கூட ஈக்லிபிரியம், அது எனி டைமில் வேணாலும் என்ன ஆகலாம், ஈக்லிபிரியம் ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ இதுக்கு இடையில அட் எனி டைம் T = some 10 minutes. சப்போஸ் நான் இந்த ரியாக்ஷனில் ஒரு 100 minutes வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா, இப்போ இதுக்கு வந்து நான் வந்து இதை வந்து என்ன மாறிடுச்சு, x1 y1 எடுத்துக்கிறேன் ஃபைனலாக ஈக்லிபிரியத்தில் இருக்கிறத. இல்லைன்னா நான் என்ன வச்சுக்கலாம், எக்ஸில் இருந்து சப்போஸ் எனக்கு ஒரு வேல்யூ வந்திருக்கும் x-1, எவ்வளோ x- ஏதாவது ஒரு சம் கான்ஸ்டன்ட். நான் இங்கே நார்மலாக என்ன வச்சுக்கிறேன், x-1 இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் எதுவும் ஒரி பண்ண வேண்டியதில்லை இப்போதைக்கு. ஸோ சப்போஸ் இங்கே ஒரு வேல்யூ இருக்குது x1 y1 முழு நம்மளே எடுத்துக்கலாம். ஸோ இங்கே என்ன கிடச்சிருக்கும் நமக்கு, இங்கே xyனா இங்கே pq இந்த மாதிரி எனக்கு என்ன கிடச்சிருக்கு, சம் மோல்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ 10 நிமிஷத்துல என்ன இருக்கும், இந்த எக்ஸ்லேருந்து சம் பார்ட் கிடச்சிருக்குமா இல்லைங்களா, ரியாக்ஷன் ஆகிருக்கும். சரிங்களா, x-1 வச்சுக்கிறேன், இந்த இடத்துல y-1 வச்சுக்கிறேன். ஸோ இங்கே என்ன வந்திருக்கும், p1 வந்திருக்கும், q1 வந்திருக்கும். சம் மோல்ஸ் ஏதாவது ஒரு நம்பர், இதெல்லாம் கான்ஸ்டன்ட் தானே, அதை பற்றி நம்ம எதுவும் பிரச்சனை கிடையாது. இப்போ எனக்கு இப்படி ஒரு மோல்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ T ஈக்லிபிரியத்தில் இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், K ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கலாம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷனாக இருந்தால் என்னன்னு சொல்லலாம், கேசின்னு சொல்லலாம். ப்ரெஷராக இருந்தால் என்னன்னு சொல்லலாம், கேபின்னு சொல்லலாம். சரிங்களா, இது எதுக்கு, ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் ஃபார் T அந்த டைம், ஈக்லிபிரியம் டைமுக்கு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல தான் என்ன நடக்கும், ஈக்லிபிரியம் நடக்கும். இப்போ எனக்கு வந்து நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இன்பிட்வீன்ல ஈக்லிபிரியம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நான் என்ன கண்டுபிடிக்கணும், ஒரு கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கணும், ரேட் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா, ரேட் கான்ஸ்டன்ட் தானே. ஸோ அது வந்து ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்டா இருக்கும்னு அவசியம் கிடையாது. ஏதாவது ஒரு பர்டிகுலர் டைம்ல 10 நிமிஷத்துலயோ 20 நிமிஷத்துலயோ அப்போ என்ன இருக்கும், சம் பாயிண்ட் ரியாக்டன்ட் சைட்ல இருந்து ப்ராடக்ட் சைடுக்கு மூவ் ஆயிருக்குமா இல்லைங்களா. ரியாக்டன்ட் மோட்ல இருந்து என்ன இருக்கும், ஒரு 1 மோல் எடுத்துக்கிறோம், 0.5 மோல்ஸ் என்ன ஆயிருக்கும், ப்ராடக்டா கன்வெர்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி மூவ் ஆயிருக்குமா. ஸோ இந்த மாதிரி இடையில நம்ம கண்டுபிடிக்கிறோம் பார்த்தீங்களா, ஸ்டார்டிங்ல இருந்து ஈக்லிபிரியம் அட்டைன் ஆகிறதுக்கு இடையில நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லைங்களா. ஸோ அதை என்னன்னு சொல்றாங்கன்னா QC அப்படின்னு சொல்றாங்க. அதோட நேம் தான் என்னன்னு சொல்றாங்க, QC.
QC அப்படின்னா ரியாக்ஷன் கோஷியன்ட். சரிங்களா? ரியாக்ஷன் கோஷியன்ட் அப்படிங்கிறது இன் பிட்வீன் அட் எனி டைம்ல நீங்க ப்ராசஸ் நடக்கும்போது, அந்த ரியாக்ஷன் நடக்கும்போது இன் பிட்வீன்ல நீங்க எங்கேயாவது ஈக்லிபிரியம் கண்டுபிடிக்கிறீங்கன்னா அந்த ஈக்லிபிரியம் கே ஈக்லிபிரியம் சொல்லக்கூடாது, அது என்னன்னு சொல்லணும்? QC ரியாக்ஷன் கோஷியன்ட் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான், சிம்பிளா. ஸோ இதுக்கும் சேம் அதே தான். கே ஈக்லிபிரியம் என்னன்னு சொல்லுவோம்? ப்ராடக்ட் டிவைடட் பை ரியாக்டன். இங்க என்னதான்? ப்ராடக்ட் டிவைடட் பை ரியாக்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஸோ QC அப்படிங்கிறது ரியாக்ஷன்ல ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் கிடையாது. ரியாக்ஷன் ஸ்டார்டிங்ல இருந்து ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்டுக்கு இன் பிட்வீன்ல எனி டைம் நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா, அது என்னன்னு சொல்றாங்க? QC அப்படின்னு சொல்றாங்க. மீனிங் புரியுதுங்களா? நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு ஒரு ரியாக்ஷன்ல இப்படி கொடுத்துட்டாங்க. ஸோ இதோட KC என்ன? சப்போஸ் KC ஆர் KP. KC என்ன பண்ணலாம்? எல்லாத்துக்கும் காமனாக எழுதலாம். ஸோ இப்போ KC அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க எது எழுதணும்? ஈக்லிபிரியம் என்ன இருக்கோ, சரிங்களா, அதோட வேல்யூ தானே எழுதணும். அப்ப KC ஈக்குவல் டு என்ன வரும்? KC ஈக்குவல் டு இந்த ரியாக்ஷனுக்கு நான் KC கேட்கிறேன். ப்ராடக்ட் என்ன வரும்? V பவர் என்ன வரும்? 7 பவர் 7 W பவர் 2 டிவைடட் பை X பவர் 5 Y பவர் 4. இது என்ன? KC. இந்த ரியாக்ஷன்ல QC கேக்குறாங்க. சோ சேம் இதே ரியாக்ஷன்ல என்ன கேக்குறாங்க? அடுத்த क्वेश्चन QC. சோ இது என்னதுமா? KC. இந்த ரியாக்ஷன்ல QC கேக்குறாங்க. QC சொல்லுங்க பார்க்கலாம். QC என்னதான்? V பவர் இங்க என்ன வரும்? 2 W பவர் 1 டிவைடட் பை X பவர் என்ன கிடைக்கும்? 3 Y பவர் 2. புரியுதுங்களா? இது ரெண்டும் சேம் வேல்யூ கிடையாது, வேற வேற தானே, சரிங்களா? ஸோ இதுதான் என்னது இதோட டிஃபரன்ஸ். இப்போ இந்த Q வேல்யூவை பேஸ் பண்ணி இந்த ரியாக்ஷன் வந்து ஃபார்வர்டில் மூவ் ஆகுமா இல்லை பேக்வேர்டில் மூவ் ஆகுமா அப்படிங்கிறத நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். சரிங்களா? QCங்கிறது என்னன்னு இப்போ கிளியர் ஆயிடுச்சா? என்னது? ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்ல இன் பிட்வீன் ப்ராசஸ்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? ரேட் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? அது என்னது உங்களுக்கு? ரேட் கான்ஸ்டன்ட் தான் QC. ரெண்டு கன்ஃபியூஷன் பண்ணிக்கூடாது, நோட் பண்ணி. ஃபர்தரா இப்போ இது வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன்ல கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஒரு டோட்டலாக உங்களுக்கு எத்தனை கேஸ் இருக்குன்னா ஒரு 3 கேஸ் இருக்கு. சரிங்களா? ரெண்டு வேல்யூ கம்பேர் பண்றாங்க. சரிங்களா? இதுல என்ன வேல்யூ அதிகமா இருக்கு? KC வேல்யூ அதிகமா இருக்கு. எதை கம்பேர் பண்ணும்போது? ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது KC வேல்யூ அதிகமா இருக்கு. சரிங்களா? அப்ப ரியாக்ஷன் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் ப்ராடக்ட். சரிங்களா? ப்ராடக்ட்னா ஃபார்வர்ட் ரியாக்ஷன். ப்ராடக்ட் டுவர்ட்ஸ் எங்க போகும்? ப்ராடக்ட்டை நோக்கி போகும். ஸோ KC நம்ம என்ன சொல்லலாம்? KC ஈக்குவல் டு என்னது வரும்? ப்ராடக்ட் டிவைடட் பை என்னதுமா? ரியாக்டன்ட். அப்ப KC அதிகமா இருக்குன்னா ப்ராடக்ட் எப்படி இருக்கும்? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அதிகமா இருக்குமா இல்லைங்களா? டுவர்ட்ஸ் எதை நோக்கி போகுது? ப்ராடக்ட்டை நோக்கி போகுது. அப்ப ரியாக்ஷன் ஃபேவர் டு ஃபார்வர்ட் ரியாக்ஷன். ரியாக்ஷன் எதுக்கு ஃபேவரா இருக்கு? ஃபேவர் டு ஃபார்வர்ட். ஃபேவர் என்னமா வரும்? FA VO UR. ஃபேவர் டு ஃபார்வர்ட் டைரக்ஷன். ரியாக்ஷனோட டைரக்ஷனை நம்மளால என்ன பண்ண முடியும்? QC அண்ட் KC இந்த ரெண்டு வேல்யூ வச்சு கம்பேர் பண்ணி நம்மளால சொல்ல முடியும். ஸோ ரெண்டு வேல்யூ கம்பேர் பண்றீங்க, QC வேல்யூ கம்மியா இருந்துச்சு, KC வேல்யூ அதிகமா இருந்துச்சுன்னா ரியாக்ஷன் எங்க மூவ் ஆகுது? ஃபார்வர்ட் டைரக்ஷன். ஸோ அதிக பாசிபிலிட்டி என்ன இருக்கு? மோஸ்ட்லி நமக்கு என்ன கிடைக்கும்? ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ ரெண்டு ஈக்குவலா இருக்கு. அப்ப இந்த கேஸ்ல என்ன இருக்கும்? ப்ராடக்ட் ரெண்டோட கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்குமா? ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? ஸோ இதுல வந்து நம்ம வந்து என்னது ரெண்டு ஈக்குவலான ஸ்பீட்ல உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எய்தர் ப்ராடக்ட் சைடும் மூவ் ஆகாது, ரெண்டும் ஈக்குவல். ஸோ இந்த கேஸ்ல என்ன ஆகுது? KCயோட வேல்யூ எப்படி இருக்கு? அதிகமா இருக்கு. ஸோ அப்ப என்ன வரும் உங்களுக்கு? ரியாக்ஷன் என்ன அதிகமா இருக்கும்? ஸோ பேக்வர்ட் டைரக்ஷன். அப்ப எங்க இருக்கும் உங்களுக்கு? ரியாக்டன் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அப்ப என்ன சொல்லலாம்? இது ஃபேவர் டு பேக்வர்ட் டைரக்ஷன். ஜஸ்ட் டைரக்ஷனை ப்ரெடிக்ட் பண்றது தான்.
QC and KC இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி டைரக்ஷனை ப்ரெடிக்ட் பண்றது தான். KC வேல்யூ அதிகமா இருந்துச்சுன்னா ரியாக்ஷன் மூவ்ஸ் டு ஃபார்வர்ட் டைரக்ஷன், KC வேல்யூ கம்மியா இருந்துச்சுன்னா பேக்வர்ட் டைரக்ஷன். சேம் QC வேல்யூ அதிகமா இருந்துச்சுன்னா பேக்வர்ட் டைரக்ஷன், QC வேல்யூ அதிகமா இருந்துச்சுன்னா கம்மியா இருந்துச்சுன்னா என்னது, கம்மியா இருந்துச்சுன்னா ஃபார்வர்ட் டைரக்ஷன், QC வேல்யூ அதிகமா இருந்துச்சுன்னா பேக்வர்ட் டைரக்ஷன். ஆப்போசிட் நோட் பண்ணிக்கோங்க. கம்பாரிசனுக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா QC இந்த கேஸ்ல என்ன இருக்கு, KC தான் அதிகமா இருக்கு. ஸோ இந்த கேஸ்ல QC ஈக்குவல் டு KC. இந்த கேஸ்ல என்ன இருக்குன்னா QC அதிகம் KC. இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஈக்லிபிரியம். ஈக்லிபிரியம் ரியாக்ஷனுக்குள்ள என்னது ஈக்லிபிரியம். ஸோ இதில் என்ன கேட்குறாங்க, த ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் KC ஆஃப் த ரியாக்ஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்கம்மா, ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க 2A ஈக்லிபிரியம் B plus C is 0.5 at standard. The reaction will proceed in backward direction when concentration A, B, C and C respectively கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ இதுல இருந்து நம்ம எப்படி கொண்டு வரது? ஸோ இது என்னது, அவங்க டைரக்டா கொடுத்துருக்கிற வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, KC கொடுத்துட்டாங்க எவ்வளோ 0.5. சரிங்களா? இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இன் பிட்வீன் சம் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஒவ்வொரு இன் பிட்வீன் நம்ம கண்டுபிடிச்சு இல்லைங்களா, QC வேல்யூ இது எல்லாமே. இப்போ நீங்க ரெண்டையும் கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு ஆப்ஷனுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், QC வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு நீங்க என்ன பண்ணணும், இதோட கம்பேர் பண்ணணும். KC அதிகமா இருக்கா, QC அதிகமா இருக்கா. KC அதிகமா இருந்தா என்ன ஆகும், ஃபார்வர்ட் டைரக்ஷன். QC அதிகமா இருந்துச்சுன்னா பேக்வர்ட் டைரக்ஷன். ஸோ அவங்க என்ன கேட்கறாங்க, ரியாக்ஷன் வில் ப்ரொசீட் இன் பேக்வர்ட் டைரக்ஷன். எப்ப கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்கும்போது பேக்வர்ட் டைரக்ஷன் மூவ் ஆகும். அப்ப எந்த வேல்யூ அதிகமா இருக்கணும், QC வேல்யூ அதிகமா இருக்கணும். எதோட 0.5 ஓட அதிகமா இருக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் வேல்யூ நீங்க என்ன எடுத்துக்கணுமா, A ஓட கான்சன்ட்ரேஷன், செகண்ட் வேல்யூ B ஓட கான்சன்ட்ரேஷன், தேர்ட் வேல்யூ C ஓட கான்சன்ட்ரேஷன். புரியுதுங்களா? சோ அப்ப என்ன வரும், ப்ராடக்ட் என்ன வரும், B into C divided by A power 2. அப்ப இந்த வேல்யூ எல்லாம் அதுல அப்ளை பண்ணும். என்ன வரும், BC என்ன இருக்கு 10 to the power of minus 2 into 10 to the power of minus 2 divided by 10 to the power of minus 3 whole power 2. ஃபர்ஸ்ட் புரியலீங்களா? ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு நான் கண்டுபிடிக்கிறேன், QC கண்டுபிடிக்கிறேன். QC equal to ப்ராடக்ட் என்னது B into C. B ஓட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ, ரெண்டாவதா இருக்கிறது B, என்ன வரும் 10 to the power of minus 2 பவர் 1. இங்க என்ன வரும் 10 to the power of minus 2 பவர் 1 டிவைடட் பை இந்த வேல்யூ என்ன வரும் 10 to the power of minus 3 பவர் 2. ஸோ இப்போ எனக்கு என்ன கிடைக்கும், 10 to the power of minus 4 தானே, 2 என்னம்மா ஹோல் எதுக்குமா வருது, 10 to the power of minus 2 into 10 to the power of minus 2 மேலே இருக்கிறது என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கிறோம். இங்கே என்ன வரும் 10 to the power of minus 6 தானே. சரிங்களா? அப்போ என்ன வரும், இந்த வேல்யூ மேலே கொண்டு போனீங்கன்னா minus 4 plus 6 என்ன கிடைக்கும் 10 to the power of 2. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் கண்டுபிடிங்க. இது என்ன வேல்யூ, நம்ம கண்டுபிடிக்கிற வேல்யூ ஆக்சுவலா QC. கரெக்ட் தானேம்மா? கவனிச்சுக்கோங்க, இதை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது. என்னம்மா டவுட் சொல்லுங்க, புரியுதா? ஆனா இது ஒர்க் பண்ணும், இது ஆப்ஷன்ல இருந்தா நீங்க கொண்டு வர முடியும். சரிங்களா? ஆப்ஷன் டெரிவ் பண்ணி தான் கொண்டு வர முடியும். ப்ரெடிக்ட் பண்ணீங்கன்னா உங்களால என்னது சிம்பிளா இது என்னது ஒர்க் பண்ணாம கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா தப்பு தான் ஆகும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் மேட்ச் த ஃபாலோவிங் டைப் கொஸ்டின். ஸோ இது கரெக்டா மேட்ச் பண்ணுங்க. இது என்னது ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்ல வரதுதான். KC அதிகமா இருக்கு, ரியாக்ஷன் எங்க மூவ் ஆகும், ஃபார்வர்ட் டைரக்ஷன். QC அதிகமா இருக்கு, எங்க போகும், பேக்வர்ட் டைரக்ஷன். ஈக்குவலா இருந்துச்சுன்னா ஈக்லிபிரியம். எங்க இருக்கு கரெக்டான மேட்ச், 1க்கு B 1 2, அடுத்தது 2க்கு 6 என்ன வரும் B.
நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது இப்படி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்கம்மா? த கான்ஸ்டன்ட் கேசி ஃபார் என்ன கொடுத்துருக்காங்க? இது என்ன ரியாக்ஷனு? என்ன ரியாக்ஷன்? ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் படித்த ரியாக்ஷன் தான். என்ன ரியாக்ஷன்மா? அசிட்டிலின் கேஸ்ல இருந்து என்ன கொண்டு வந்திருக்கோம்? பென்சீன் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அது என்னது? ஈக்லிபிரியம் ரியாக்ஷன். அதில் என்ன கொடுத்துருக்காங்க? வேல்யூ 4 லிட்டர் ஸ்கொயர் மோல் -2. சரிங்களா? ஸோ இதுல இருந்து கொடுத்துருக்காங்க. இதில் டெல் எனர்ஜி வேல்யூ என்ன? 2. அதனால தான் அங்கே என்னது? அங்கே 2 கொடுத்துருக்காங்க. இஃப் த ஈக்லிபிரியம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த பென்சீன் இஸ் 0.5 mol, the acetylene in mol liter minus must be எவ்வளோ இருக்கணும்? சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணும். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் ஜஸ்ட் நீங்கள் என்ன எழுதுறீங்க? ஃபர்ஸ்ட் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் அவங்களே கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? கேசியோட வேல்யூ 4ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ கேசியோட ஃபார்முலா என்னதுமா? இந்த கொஸ்டினுக்கு ப்ராடக்ட் என்னது? C2H6 சாரி C6H6. ஸோ இங்கே என்ன வரும்? C2H2 பவர் 3. ஸோ இந்த வேல்யூ என்ன? இங்கே 4. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? இன்னொரு இன்ஃபர்மேஷனு, பென்சின் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.5. 0.5 பவர் 1 அதே தான். சரிங்களா? கீழே என்ன வரும்? ஸோ என்ன கேட்குறாங்க? இந்த வேல்யூ தான் என்னது கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணிக்கணும்? நம்ம கிராஸ் மல்டிப்ளை. சரிங்களா? அப்போ என்ன வரும்? C2H5 cube ஈக்குவல் டு 0.5 டிவைடட் பை 4. இப்போ என்ன வருது? 1/8. 0.5 எவ்வளோ இருக்கும்? இதில் 4ல் எவ்வளோ இருக்கும்? 8 இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இதோட வேல்யூ என்னது? சம் எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு 1/8. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸ் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? எக்ஸ் என்னது? 1/2. சரிங்களா? 1/2 கியூப் இதோட வேல்யூ என்னம்மா? 1/8. அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ என்னது? 1/2. 1/2னா நம்ம என்ன எழுதலாம்? 0.5. என்ன ஆப்ஷனு? டி ஆப்ஷன். புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேக்ஸ் பிசிக்ஸில் படிக்கிறீங்க இல்லைங்களா? அந்த மேக்ஸ் தான். குயிக்காக ஆன்சர் வரணும். ஸோ அடுத்தது இன்னொரு முக்கியமான அப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக ஸ்டெபிலிட்டி ஆஃப் ரியாக்டன் அண்ட் ப்ராடக்ட். ஒரு ரியாக்ஷனில் இன் ஜென்ரல் ஈக்லிபிரியம் அதிகமாக இருந்துச்சுன்னா ப்ராடக்ட் இஸ் மோர் ஸ்டேபிள். ஈக்லிபிரியம் வேல்யூ கம்மியாச்சு அப்படின்னா ரியாக்டன்ட் இஸ் மோர் ஸ்டேபிள். ஸ்டெபிலிட்டி சொல்லலாம். நார்மலாக கார்போகேட்டையன் ஸ்டெபிலிட்டி இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லைங்களா? ரியாக்ஷனில் தான் நடக்கும் ஸ்டெபிலிட்டி. அப்போ ஸ்டெபிலிட்டி ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் அதிகமாக இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. 4லேருந்து 6 ஆகுது, 6லேருந்து 7 ஆகுது அப்படின்னா என்னது? என்ன உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்குது? ப்ராடக்ட் அதிகமாக இருக்குது. ஸோ 4லேருந்து 2 ஆகுது, 2லேருந்து 1 வருது அப்படின்னா என்ன இருக்குது? ரியாக்டன் ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு மீனிங். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டெல்டா ஜி அண்ட் கே ஈக்லிபிரியம். சரிங்களா? ஜிங்கிறது கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. மார்னிங் சொன்னேன் இல்லைங்களா? டெல்டா ஜி வேல்யூ நெகட்டிவாக இருந்தால் அந்த ரியாக்ஷன் என்ன சொல்லுவாங்க? ஸ்பான்டினியஸ். பாசிட்டிவாக இருந்தால் நான் ஸ்பான்டினியஸ். ஜி ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா ஈக்லிபிரியம். சரிங்களா? இதுவே ஒரு கொஸ்டின் தான். நீட்டில் இதுவே ஒரு கொஸ்டினை கேட்டிருக்காங்க. இது தெர்மோடைனமிக்ஸ்லேயும் வரும், ஈக்லிபிரியத்துலேயும் வரும். சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னது? ரியாக்ஷன் இன் ஈக்லிபிரியம். எப்போ? டெல்டா ஜி ஈக்குவல் டு 0 என்னன்னு படிச்சிருக்கோம். இப்போ ரிலேஷன்ஷிப் என்ன? டெல்டா ஜி ஈக்லிபிரியம் ரிலேட் பண்ணுறாங்க. ரிலேட் பண்ணுறதுல என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன கிடைக்குது? டெல்டா ஜி ஈக்குவல் டு டெல்டா ஜி நாட் பிளஸ் ஆர்டி லான் கியூசி. சரிங்களா? ஸோ இதில் தம்பி கவனிங்க, டெல்டா ஜிங்கிறது நார்மலாக கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. ஸோ இந்த நாட் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட். சரிங்களா? ஸ்டாண்டர்ட் அப்படின்னா 25 டிகிரி செல்சியஸ் 1 அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர். சரிங்களா? அதான் என்ன சொல்லுவாங்க? ஸ்டாண்டர்ட் கண்டிஷன். ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் வேறுபடும். சரிங்களா? அங்கே இங்கிலாந்தில் மோஸ்ட்லி என்ன இருக்கும்? ரூம் டெம்பரேச்சர் அப்படின்னா 25 டிகிரி செல்சியஸ் இருக்கும். இங்கே என்ன இருக்கும்? டிஃப்ரெண்ட் ஆகும். சரிங்களா? அதே மாதிரி டெம்பரேச்சர் 1 அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் என்ன இருக்கும்? 1 அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர். அதான் சொல்கிறாங்க. ஸ்டாண்டர்ட் கண்டிஷனில் இருக்கிறதுனால இது ஸ்டாண்டர்ட் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி.
இது என்னதுமா நார்மலான கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. அப்போ என்னது ஸ்டாண்டர்ட் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி பிளஸ் ஆர். ஆர் அப்படிங்கிறது முன்னாடி படிச்சோம் இல்லைங்களா, யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். டீங்கிறது டெம்பரேச்சர். லான் அப்படிங்கிறது இந்த லாகோட லாகரிதமிக் ஃபார்ம். சரிங்களா. QC அப்படிங்கிறது ரியாக்ஷன் கோஷியன்ட். இப்போ படிச்சோம் இல்லைங்களா, அதுதான். ஸோ அடுத்தது அட் ஈக்லிபிரியம் கண்டிஷன் என்னது, அட் ஈக்லிபிரியத்தில் என்ன இருக்கும், QC ஈக்குவல் என்ன சொல்லலாம், KC. படிச்சோமா இல்லைங்களா. ஸோ இந்த ரியாக்ஷன் ரிலேஷன்ஷிப் எதுல இருந்து கொண்டு வராங்க, டெல்டா ஜிக்கும் கேசிக்கும் என்ன ரிலேஷன் தான். ஆனால் இந்த சயின்டிஃபிக்கா என்ன டெரிவ் பண்ணியிருக்காங்க, என்ன டெரிவ் பண்ணியிருக்காங்க, டெல்டா ஜி ஈக்குவல் டு டெல்டா ஜி நாட் பிளஸ் ஆர்டி லான் ரியாக்ஷன் கோஷியன்ட். சரிங்களா, அதான் டெரிவ் பண்ணியிருக்காங்க. நமக்கு ஈக்லிபிரியத்தில் ஒரு விஷயம் தெரியும், என்ன தெரியும், QC ஈக்குவல் டு கேசி அப்படின்னு தெரியும். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன அப்ளை பண்ணலாம், டெல்டா ஜி ஈக்குவல் டு ஃபார்முலா எப்படி மாறுது, டெல்டா ஜி நாட் பிளஸ் ஆர்டி லான் கேசி. எப்ப, ஸோ இது அட்டு ஈக்லிபிரியம். ஈக்லிபிரியத்தில் இந்த டெல்டா ஜியோட வேல்யூ என்னன்னு படிச்சிருக்கோம், முன்னாடி ஸ்லைடில் என்ன சொல்லியிருக்கோம், 0 அப்படின்னு சொல்லியிருக்கோம். டெல்டா ஜி நாட் பிளஸ் ஆர்டி லான் கேசி இப்படி எழுதலாமா. ஸோ அடுத்த ஸ்டெப்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த டெல்டா ஜி இந்த பக்கம் கொண்டு வாங்க. அப்போ வேல்யூ என்ன கிடைக்கும், மைனஸ் ஆர்டி லான் கேசி. எழுதுங்க, டெல்டா ஜி நாட் ஈக்குவல் டு மைனஸ் ஆர்டி லான் கே. லான் கே கேசி எல்லாம் ஒன்று தான். சரிங்களா, ஏன்னா இது எல்லாமே என்னதான், ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் தான். ஸ்டாண்டர்டு கண்டிஷன். ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்னா 1 அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் இருக்கணும், 25 டிகிரி செல்சியஸ் இருக்கணும். இதுதான் என்னது, ஒரு ரியாக்ஷன் நடக்கும்போது ஸ்டாண்டர்ட் கண்டிஷன். அதே மாதிரி லான்ல இருந்து லாகா மாற்றணும் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணுவாங்கம்மா, 2.303. சரிங்களா. ஸோ இப்போ நம்ம லாகரிதிக் ஃபார்ம்ல எழுதணும்னா டெல்டா ஜி நாட் ஈக்குவல் டு மைனஸ் 2.303 ஆர்டி லாக் கேசி. ஸோ ஃபைனலாக எனக்கு என்ன இருக்கு, டெல்டா ஜி நாட் ஈக்குவல் டு மைனஸ் 2.303 ஆர் டி லாக் கேசி இப்படிங்கிற ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ லாகோட வேல்யூ, லாக் 0 என்ன வரும், ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. லாக் 0னா வேல்யூ என்னமா, 1. லாக் 0.01னா எனக்கு பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்குமா, நெகட்டிவ் வேல்யூ கிடைக்குமா, வேல்யூ என்ன கிடைக்கும், பாசிட்டிவ்ங்கிறீங்க நெகட்டிவ்ங்கிறீங்க, லாக் 0 என்னமா, லாக் 0 என்னது, லாக் 1 என்னது, லாக் 0 என்னது 1, லாக் 1 என்னது 0, லாக் 1.1 என்ன வரும், வேல்யூ பாசிட்டிவ்ல வருமா நெகட்டிவ்ல வருமா, அதான் என்னோட கொஸ்டின். என்ன வேல்யூ வரும், லாக் 1.1, ஒரு பாயிண்ட் அதிகமானாலும் என்ன வரும், என்ன வருமா, வேல்யூ எதுல வரும், பாசிட்டிவ்ல வரும். லாக் 0.99 என்ன வரும், லாகரிதமிக் வேல்யூ கேட்கிறேன்,
சார் உங்களுக்கு இதில் சொல்லிக் கொடுத்தாரா பேசிக் மேக்ஸில் ஃபிசிக்ஸு சொல்லிக் கொடுக்கலையா?